ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ்ஜு நோம்பு கஞ்சி ஒன்று செய்ய போகிறேங்க. ஏற்கனவே கீமா நோம்பு கஞ்சி செய்திருந்தேன். இன்றைக்கி வெஜ்ஜு நோம்பு கஞ்சி செய்ய போகிறேன். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெஜ்ஜு நோம்பு கஞ்சி பண்ண பச்சை மிளகா ஒரு 4 நம்பர் எடுத்துருங்க. இது சின்ன பச்சை மிளகா, நீங்கள் பெருசு எடுத்துக்கங்க. கேரட் துருவல் ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன். தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க, 2 பெரிய வெங்காயம். கொஞ்சமா ஒரு 3 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சோம்பு கொஞ்சமா எடுத்திருக்கிறேன். பீன்ஸ் வந்து ஒரு 4-5 நம்பர் எடுத்திருக்கேங்க. பீன்ஸ் கட் பண்ணி இருக்கு. புதினா எடுத்திருக்கேன். கொத்தமல்லி எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து பால் எடுக்கணும், அதனால தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ், ஜாதி பத்திரி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திருக்காங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. குக்கர்ல 100 கிராம் ஆயில் ஊத்திக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து கலர் மாற வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வந்து வதக்குனா போதும். வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம வந்து ஊற வச்சிருந்தோங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியும் வெந்தயமும் வந்து ஊற வச்சிருந்தோம். 1 ஸ்பூன் இதே சேர்த்து வறுத்துக்கலாம். இதோட மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு 2 தக்காளி சாப் பண்ணி வச்சிருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் வறுத்தா போதுங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம், ஒவ்வொரு நிமிஷம் வறுத்தா போதும். இஞ்சி பூண்டு மட்டும் தான் நீங்க டைம் எடுத்து வதக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த கண்டிஷன்ல புதினா போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 200 கிராம் அரிசி எடுத்திருக்கோங்க, 50 கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கோம். டோட்டலா வந்து 1/4 கிலோ. இது நான் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேங்க. குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் அரிசி. நீங்களும் அதே மாதிரி சீரக சம்பா அரிசியை எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் 1/4 கிலோ அரிசி பருப்புக்கு 6 மடங்கு தண்ணி சேர்க்குறேங்க. நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிங்க, நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு குக்கர் மூடி போட்டு லெட் போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு 5 விசில் வைக்கலாங்க. 5 விசிலுக்கு அப்புறம் ஆறுன பிறகு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்துருந்தோம் இல்லையா, இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். மிக்சியில அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோங்க. இப்போ குக்கரில் 5 விசில் வந்த பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதில் அஞ்சு விசில் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டீம் குறையட்டும். ஸ்டீம் குறைஞ்ச பிறகு நம்ம வந்து தேங்காய் பாலை ஊற்றிட்டு
அதுக்கப்புறம் வந்து டிஷ் அவுட் பண்ணலாங்க. ஸ்டீம் இறங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி மேஷ் ஆகிருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கட்டியா இருக்கு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்தா கரெக்டா இருக்கும். அது தேங்காய் பால் இன்னும் சேர்க்கல நம்ம. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம கஞ்சியுடைய கன்சிஸ்டன்சி பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வெஜ் கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வெஜ் நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதி வந்துடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.